ப்ராப்ளம் பாருங்க. ப்ரூவ் தட் பாத் ஆஃப் அ ப்ரொஜெக்டைல் இஸ் பேரபோலா. பேரபோலானா உங்களுக்கு தெரியும், அதாவது இந்த ஷேப்பில் இருக்கிறது தான் பேரபோலா. ப்ரொஜெக்ட் பாத்துனா தெரியும், பாத் ஆஃப் அ ப்ரொஜெக்டைல், அதாவது டெஃபினேஷன் பார்த்தோம். ப்ரொஜெக்டைலுடைய பாத் எப்படி இருக்குன்னா பேரபோலாவாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். சொல்யூஷன் இந்த டயக்ராம் பாருங்க. இந்த இடத்துல இருந்து நான் ஒரு ஆப்ஜெக்டை ஒரு பார்ட்டில் த்ரோ பண்ணுறேன். இந்த மாதிரி ஷேப்பில் த்ரோ பண்ணுறேன். நான் த்ரோ பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு வெலாசிட்டி இருந்தால் தான் என்ன ஆகும், அதை வந்து மேலே நோக்கி போகும். இந்த இடத்துல அப்படியே போகும். ஓங்கிற பாயிண்ட்ல நான் த்ரோ பண்ணுறேன். அதுதான் எழுதிருக்கேன். ஓபி த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். அடுத்து ஒரு வெலாசிட்டி சொன்னேன் இல்லையா, அதை யூன்னு சொல்கிறோம். யூ பி த வெலாசிட்டி. அடுத்து இந்த கிரவுண்டுக்கும் இந்த வெலாசிட்டி ப்ரொஜெக்ட் ஆகுது இல்லையா, ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் அதான் ஆல்ஃபான்னு இருக்கும். ஆல்ஃபா பி த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஏதோ ஒரு டைரக்ஷனில் தான் நான் த்ரோ பண்ணுவேன். அந்த டைரக்ஷனுக்கும் கிரவுண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் என்னது, ஆல்ஃபா. இந்த ஃபிகர் பாருங்க, நம்ம இங்கே எழுதியிருக்க விஷயத்தை தான் இங்கே இந்த ஃபிகரில் சொல்லியிருக்கோம். இதில் பிங்கிறது இதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாயிண்ட், அதாவது இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். அந்த ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணுறோம் இல்லையா, அது ஏதோ ஒரு பாதையில் போகுது. அந்த பாதையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாயிண்ட் தான் பி. இப்போ நம்ம இந்த யூ அப்படின்னு சொல்கிறோம்னா வெலாசிட்டி ரெண்டு காம்பனண்ட்டாக பிரியும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து என்னன்னா யூ காஸ் ஆல்ஃபா, இதில் யூ சைன் ஆல்ஃபா. ஹரிசாண்டல் ஆக்சிஸில் யூ காஸ் ஆல்ஃபா, வெர்டிக்கல் ஆக்சிஸில் யூ சைன் ஆல்ஃபா. சப்போஸ் இங்கே வின்னு எடுத்தோம்னா வி காஸ் ஆல்ஃபா, வி சைன் ஆல்ஃபா. அதை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்கோம். லெட் யூ காஸ் ஆல்ஃபா பி த ஹரிசாண்டல் வெலாசிட்டி, u sin alpha vertical velocity is student. இப்போ சொன்னேன் இல்லையா, p of x, y be the position of the particle at time t second. ஏதோ ஒரு டைத்துல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் என்னது, t seconds னு சொல்றோம். உங்களுக்கு தெரியும் xங்கிறதுனால ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மென்ட். கொஞ்ச நேரம் நம்ம சால்வ் பண்ணோம் லாஸ்ட் வீடியோ. x is equal to நமக்கு u cos alpha into t ன்னு இது ஈக்குவேஷன் 1 ன்னு. இதே மாதிரி வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் நம்ம கால்குலேட் பண்ணோம். வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு y, அது வந்து u sin alpha t plus at ஸ்கொயர் வந்துருக்கும். at ஸ்கொயர் பை 2 வந்துருக்கும். a வேல்யூ -g போட்டு சால்வ் பண்ணதுனால இது ரெண்டுமே நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறோம். நான் அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போறேன்னா, ஈக்குவேஷன் 1ல இருந்து t உடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ண போறேன். t இந்த சைடு வச்சுட்டு இந்த டேர்ம் அப்படியே டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், p is equal to x by u cos alpha. இந்த ஈக்குவேஷன்ல இந்த t வேல்யூவோட t வேல்யூ ஈக்குவேஷன் 2 சாரி ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டிட் பண்ணனும். 2ல சப்ஸ்டிட் பண்ணோம்னா எங்கெல்லாம் t இருந்துச்சோ அந்த இடத்துல x by u cos alpha போடும். இந்த மாதிரி இங்க நான் இந்த sin alpha அப்படிங்க u cancel ஆயிடும். sin alpha by cos alpha tan alpha. இந்த x அப்படியே ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துறேன், x tan alpha மைனஸ் g அப்படியே போட்டுறேன். x ஸ்கொயர் பண்ணா x ஸ்கொயர், டினாமினேட்டர் இந்த 2 உள்ள கொண்டு வந்துறேன் 2 u cos alpha ஸ்கொயர் பண்ணா u ஸ்கொயர் cos ஸ்கொயர் alpha. இது ஈக்குவேஷன் 3. இது ஈக்குவேஷன் 3 ன்னு சால்வ் பண்ணிட்டோம். y is equal to x tan alpha minus g x square by 2 u square cos square alpha. இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் கோனிக் படிச்சிருக்கீங்க. அதாவது a x square plus b y square plus h x y plus 2 fx plus 2gy is equal to constant. இந்த மாதிரி ஒரு படிச்சிருக்கீங்க. ax square plus by square plus 2hxy plus h அப்படினா xy வரும், g வந்தா y வரும், அடுத்து f வந்தா x வரும். இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருந்தா ஒரு கண்டிஷன் இருக்கு. h
ஸ்கொயர் h வேல்யூ ஸ்கொயர் h ஸ்கொயர் மைனஸ் a into b. இந்த a ங்கிறது x ஸ்கொயருக்கு பக்கத்துல இருக்க வேல்யூ, b ங்கிறது y ஸ்கொயருக்கு பக்கத்துல இருக்க வேல்யூ, h ங்கிறது xy க்கு பக்கத்துல இருக்க வேல்யூ, அதாவது கோஎஃபிஷியன்ட்ஸ். இது ஈக்குவல் டு இந்த மாதிரி ஆபரேஷன்ஸ் பண்றப்ப ஈக்குவல் டு 0 ன்னு வந்தா அந்த ஈக்குவேஷன் வந்து பாரபோலா ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்க. இதுல a வேல்யூ என்ன? x ஸ்கொயருக்கு பக்கத்துல g சம்திங் இருக்கா, அதாவது மைனஸ் g சம்திங். a வேல்யூ எனக்கு வந்தது. h xy சேர்ந்து வந்திருந்தா h வரும். இங்க இந்த ஈக்குவேஷன்ல xy சேர்ந்து இருக்கா? இல்ல, y மட்டும் இருக்கு, x இருக்கு, அதாவது x ஸ்கொயர்னா இங்க விட்டுருங்க. இங்க x மட்டும் இருக்கு, இங்க y மட்டும் இருக்கு. அப்ப என்ன வரல? h அப்பியர் ஆகவில்லை. அப்ப h வேல்யூ 0. b எங்க இருக்கு பாருங்க, y ஸ்கொயர் பக்கத்துல இருக்கக்கூடிய வேல்யூ தான் b. y ஸ்கொயர் இருக்கா, இங்க y மட்டும் தான் இருக்கு. சோ b வேல்யூ இங்க அப்பியர் ஆகல 0. இந்த வேல்யூ 0, a வேல்யூ வந்திருக்கு, a ஓட என்ன மல்டிப்ளை பண்ணாலும் 0. டோட்டல் இதெல்லாம் என்ன ஆகும்னா 0 ஆகும். இந்த வேல்யூ 0, இந்த வேல்யூ வந்திருக்கு, இந்த வேல்யூ 0. சோ 0 வந்துருச்சு. h ஸ்கொயர் மைனஸ் ab is equal to 0 னாக்க இந்த ஈக்குவேஷன் வந்து பாரபோலிக் ஈக்குவேஷன். அதுதான் எழுதிருக்கு. இந்த above equation is called projected equation. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா path of a projectile is parabola ப்ரூவ் பண்ணணும். நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்து இந்த ஈக்குவேஷன் இந்த பாருங்க, மைனஸ் g/2u ஸ்கொயர் இருக்குல்ல, இதை அப்படியே நான் என்ன பண்றேன்னா வெளியே எடுத்தா எனக்கு இதுல இருக்கக்கூடிய x ஸ்கொயர் மட்டும் அப்படியே ஃபிட் ஆகும். மைனஸ் போட்டு இந்த x tan ஆல்பா அப்படியே வந்துடும். இந்த x tan ஆல்பா பக்கத்துல எதுவுமே இல்லை, அதனால நான் என்ன பண்றேன்னா இந்த டினாமினேட்டர் நியூமரேட்டராகவும் இதை வந்து டினாமினேட்டராகவும் போடுறோம். இப்போ ஆக்சுவலாக மல்டிப்ளை பண்ணி பாருங்க, இதை வந்து அப்படியே இங்கே மல்டிப்ளை பண்ணுறப்ப இந்த டேம் கிடச்சிரும். இதை அப்படியே இங்கே மல்டிப்ளை பண்ணுறப்ப இதுவும் கேன்சல் ஆகிடும், ஜியும் கேன்சல் ஆகிடும், நமக்கு எக்ஸ்ட்ரா இந்த டேம் கிடச்சிடும். அடுத்து இதை அப்படியே வச்சுக்கிறேன், எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதி வச்சுக்கிறேன். இந்த tan ஆல்ஃபா நம்ம எப்படி எழுதலாம்? sin ஆல்ஃபா பை cos ஆல்ஃபா எழுதலாம். இதுல cos ஸ்கொயர் இருக்கு, அந்த cos ஆல்ஃபாவை கேன்சல் பண்ணுறோம். அப்போ இங்க வந்து என்ன ஆகுது? 2u ஸ்கொயர் cos ஸ்கொயர் ஆல்ஃபா வந்து cos ஆல்ஃபா மாறிடுச்சு, g வந்துச்சு. இங்க x into tan ஆல்ஃபா வந்து x sin ஆல்ஃபா கிடைச்சிச்சு. cos ஆல்ஃபா கேன்சல். அடுத்து இந்த ஈக்குவேஷன் பாருங்க, இது எப்படி ஃபார்ம்ல இருக்கு? இந்த 2-ஐ என்ன ஆச்சு? இப்போ ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க, a minus b whole square ஃபார்ம் என்ன? a square minus 2ab plus b square. இதுதான் a minus b whole square ஃபார்முலா. இப்போ இங்க பாருங்க, இது அந்த ஃபார்ம்ல இருக்கா? a square ஃபார்ம்ல இருக்கு. அடுத்து 2 இருக்கா, மைனஸ் வந்துச்சு, 2 வந்துச்சு. a வேல்யூ என்ன? இங்க x ஸ்கொயர்னு எடுத்துருக்கோம், அதனால இந்த x அப்படியே. இது போக ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூ என்ன? இங்க எல்லாத்தையும் என்ன சேர்த்து b ன்னு சொல்றோம். இப்போ என்ன அப்பியர் ஆயிருக்கு நமக்கு? a ஸ்கொயர் மைனஸ் 2ab மட்டும் வந்திருக்கு. இதுல என்ன வந்துச்சுன்னா நம்ம ஒரு பிளஸ் b ஸ்கொயர் இருந்தா நம்ம இந்த மாதிரி எழுதலாம். प्लस b स्क्वायर இல்ல, நான் என்ன பண்றேன்னா ஒரு b ஸ்கொயர் ஆட் பண்ணி ஒரு b ஸ்கொயரை சப்ட்ராக்ட் பண்றேன். ஒரு b ஸ்கொயர் ஆட் பண்ணியாச்சு, ஒரு b ஸ்கொயர் சப்ட்ராக்ட் பண்றேன். அதாவது b வேல்யூ என்னது? இந்த பிராக்கெட்ல sin ஆல்பா u ஸ்கொயர் cos ஆல்பா பை g, இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்றோம்? b ன்னு கன்சிடர் பண்றோம். இந்த ஃபார்முக்கு கொண்டு வரதுக்காக ஒரு b ஸ்கொயர் ஆட் பண்றோம், ஒரு b ஸ்கொயரை சப்ட்ராக்ட் பண்றோம். இத பத்தி தான் இங்க சொல்லிருக்கேன். ஒரு b ஸ்கொயர் ஆட் பண்றோமா? இது பாருங்க, y minus g போட்டாச்சு. இது a ஸ்கொயர் minus 2ab, a வேல்யூ x, b வேல்யூ வந்து என்ன இருக்குன்னா u ஸ்கொயர் sin ஆல்பா cos. இது ஃபுல்லா சேர்ந்தது என்னது? b வேல்யூ நான் போட்டுருக்கேன்.
பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இது மைனஸ் போட்டுட்டேன் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் வந்து நமக்கு என்ன மிஸ் ஆகிருந்துச்சு அதை ஆட் பண்ணி அதை சப்ராக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இதில் இருந்து இது வரைக்கும் நம்ம எப்படி எழுதலாம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயரா, இது எல்லாத்தையும் சேர்த்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? அதாவது இதிலிருந்து இது வரை இருக்க டேர்ம் சேர்த்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஏ வேல்யூ வந்து எக்ஸு, ஏ வேல்யூ எக்ஸு, பி வேல்யூ இது ரெண்டையும் எழுதி ஹோல் ஸ்கொயர்னு போட்டோம். இது மட்டும் தனியாக இருக்கு. சரியா? இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இங்கே ஃப்ரண்ட்டில் நம்ம காமன் எடுத்தோம்ல, இதை வந்து அப்படியே இங்கே நியூமரேட்டரால் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அடுத்து இந்த மைனஸ் இருக்குல்ல, இதை இந்த செட்டு டினாமினேட்டராக கொடுக்குறது. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் செட் கொண்டு போகணும். இந்த டினாமினேட்டர் நியூமரேட்டராக மாறிடும், இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டராக மாறிடும். உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி கிடைச்சிருச்சா? இப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த மாதிரி கிடைச்சோம். ரைட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு சொன்னேன் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். மைனஸ் பி ஸ்கொயர் மட்டும் தனியாக ஒரு டேர்மாக இருக்கு. இது அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம்னா, இதை அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடும். ஆல்ரெடி இந்த டேர்ம் அப்படியே ரிப்பீட் பண்ணியாச்சு. இங்கே இருக்கக்கூடிய டேர்மை அப்படியே லெஃப்ட் சைடு ப்ளஸ் ஆயிரம், இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரம். இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கிட்டேன். ஈக்குவல் டு போட்டு இதை அப்படியே எடுத்து எழுதியாச்சு. அதாவது இந்த டேர்ம் எதுவுமே பண்ணலை, அப்படியே எடுத்து எழுதி. இப்போ இதில் என்ன காமன் எடுக்கிறேன்னா மைனஸ் 2 ஸ்கொயர், அதான் காமன் எடுத்தேன். காமன் எடுத்துட்டு இந்த ஒய்யை மட்டும் வரும். இந்த ஒய்யை அப்படியே ரிப்பீட் பண்ணிடும். ஆக்சுவலாக நம்ம இங்கே எடுத்துருக்கிறது மைனஸை காமன் எடுத்துருக்கோம். இதில் ப்ளஸ் இருக்குது. ஒய் இந்த மைனஸையும் இந்த மைனஸையும் மல்டிப்ளை பண்ணுறோம், நமக்கு ப்ளஸ் கிடைச்சிடும். சரியா? மைனஸ் போட்டுறோம். இந்த இடத்துல இங்கே போடுற சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபான்னு இருந்தது, இங்கே சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு வந்துருச்சு. ஆக்சுவலாக இது என்ன? ஹோல் ஸ்கொயர். இந்த யூ ஸ்கொயரை நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா இதுவரை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இங்கே இருக்கிற இந்த மாதிரி கொண்டு இப்போ இதில் இந்த டேர்ம் காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா இந்த ஒய் மட்டும் எடுத்துக்கிறோம். இது எப்படி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க. ஆக்சுவலாக இங்கே ஹோல் ஸ்கொயர், இதை நியூமரேட்டர் எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும்? u power 4. u ஸ்கொயர் இருக்கு, u power 4 வரும். sin ஆல்ஃபான்னு இருக்கு, sin ஸ்கொயர் ஆல்ஃபான்னு வரும். சரியா? cos ஆல்ஃபா இருக்கு, cos ஸ்கொயர் ஆல்ஃபான்னு வரும். cos ஸ்கொயர் ஆல்ஃபான்னு வரும். டினாமினேட்டர்ல g இருக்கு, 4 ஸ்கொயர் போடுங்க, g ஸ்கொயர் வரும். இப்போ இதெல்லாம் எடுத்துங்க. இதை மட்டும் திங்க் பண்ணுங்க. நான் எதை காமன் எடுத்துருக்கேன்? யூ ஸ்கொயர். இங்கே யூ பவர் 4 இருக்கு, அதனால யூ ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணால் யூ பவர் 4 வரும். ஆல்ரெடி இங்கே சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா எனக்கு இருக்கு, காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா காமன் ஆகுது. சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா வரும், காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டரில் ஒரு ஜி இங்கே எடுத்துருக்கோம். இங்கே ஒரு ஜி அப்பியர் ஆகுது, ஜி இன்ட்டு ஜி, ஜி ஸ்கொயர். இந்த இடத்துல 2 ஒன்று காமன், இங்கே 2வே இல்லை. அதனால் என்ன பண்ணுறேன்னா டினாமினேட்டர் ஒரு சிம்பிளாக பார்த்துருங்க. இதை அப்படியே காமன் எடுத்துருக்கோம். இதில் ஒய் இருக்குது, அதை அப்படியே எடுத்து எழுதிடுறேன். எதுவுமே பண்ணல. இந்த டேர்மையும் இந்த டேர்மையும் பாருங்கள். இதை நான் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப எனக்கு இந்த மாதிரி கிடைச்சோம். டினாமினேட்டர் வந்து இந்த மாதிரி கிடைச்சோம், ஜி ஸ்கொயர். இப்போ இதையும் பார்க்கணும். இங்கே யூ ஸ்கொயர் இருக்குது, இங்கே யூ பவர் 4 இருக்குது, நம்ம யூ ஸ்கொயர் எடுத்தாச்சு. காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இப்போ ஒரு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இங்கே இருக்குது.
இது போக இது யூ ஸ்கொயர் ஆகும். இந்த காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா வெளியே எடுத்ததுனால கேன்சல் ஆகும். எனக்கு யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா கிடைக்கும். டினாமினேட்டர் ஜி ஸ்கொயர் இருக்கு, இங்கே ஜி இருக்கு. ஸோ அதனால ஜி மட்டும் போட்டுருக்கோம். இதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் இந்த -2 இருக்கு இல்லையா, இந்த மைனஸ் வர்றதுனால இந்த இடத்துல நம்ம மைனஸ் போடுறோம். இங்கே 2 வருது, நியூமரேட்டர் இங்கே எங்கேயுமே 2 இல்லை, அதனால் நான் டினாமினேட்டரில் போடுறேன். இந்த ஈக்குவேஷன்ஸ் பாருங்க, இது எப்படி இருக்கு? எக்ஸ் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் ஒய் மைனஸ் ஏ, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபார்முலா இருக்கா? எக்ஸுக்கு பக்கத்தில் இந்த வேல்யூவும் ஒய் மைனஸ்ல இந்த வேல்யூ இருக்கு, இந்த ஃபார்முலா. இந்த இடத்துல நான் எக்ஸுக்கும் ஒய்க்கும் 0 போட்டு எனக்கு ரெண்டு ஈக்குவேஷன் ரெண்டு வேல்யூ கிடைக்குமா? இங்கே ஒரு வேல்யூ கிடைக்கும், இதில் ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்போ வந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? பாத் ஆஃப் த ப்ராஜெக்ட் இஸ் பராபோலா ப்ரூவ் பண்ண சொல்லிட்டு இது ப்ரூவ் தட்னு கொடுத்து இந்த மாதிரி கொடுக்கணும். ப்ரூவ் தட்னு கொடுத்தாக்க இது சால்வ்.